வெல்கம் டு மியானிட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நியூக்ளிக் ஆசிட் ஆர் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ன்றது என்னென்னா, நியூக்ளியோடைடோட பாலிமர் தான் நியூக்ளிக் ஆசிட்ன்றது. டிஎன்ஏனா என்னென்னா வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஆர்என்ஏனா வந்து ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது ரெண்டுமே வந்து 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் நம்ம லிவிங் சிஸ்டமில் இருக்கிறது. டிஎன்ஏன்றது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்து பல ஆர்கானிசம்ஸில் இருக்குது, அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ். ஆர்என்ஏன்றது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்து சில வைரஸில் இருக்குது, சம் வைரஸ். ஸோ மோஸ்ட் ஃபங்க்ஷன் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மெசேஞ்சராக இருக்காங்க, அடாப்டராக இருக்காங்க, ஸ்ட்ரக்சரலாக இருக்காங்க அண்ட் கேட்டலைட்டிக் மாலிகுலாக இருக்காங்க. ஸோ நியூக்ளியோசைட்னா என்னென்னா, நைட்ரோஜனஸ் பேஸும் பென்டோஸ் சுகரும் என் கிளைகோசைடிக் லிங்கேஜ் மூலயமா வந்து லிங்க் ஆகிருக்கிறது தான் நியூக்ளியோசைட். அதாவது நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது இதுதான் நைட்ரோஜனஸ் பேஸ். இது எல்லாமே நைட்ரோஜனஸ் பேஸ். அண்டு பென்டோஸ் சுகர், இதுதான் பென்டோஸ் சுகர். இது ரெண்டுமே வந்து என் கிளைகோசைடிக் லிங்கேஜ் மூலிமா லிங்க் ஆகிருக்கிறது. இதுதான் நியூக்ளியோசைட். இது கூடவே நமக்கு இப்போ வந்து இந்த பாஸ்பேட் குரூப் லிங்க் ஆகிருக்குல்ல, இது வந்து பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலமா லிங்க் ஆகிருக்கும். இது வந்து நியூக்ளியோடைட். ஸோ நியூக்ளியோடைட்னா என்னென்னா, நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஸோ இது நியூக்ளியோசைடுன்னு சொன்னோமா, ஸோ இது கூட வந்து இந்த பாஸ்பேட் லிங்க் ஆகிருக்கா. ஸோ இது நம்ம வந்து நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று இருந்ததுன்னா வந்து நியூக்ளியோடைடு, இதே ஒன்று கூட ஒன்றுன்னு சொல்லிட்டு லைனாக லிங்க் ஆகிருக்குல்ல, ஸோ இதை வந்து பாலிநியூக்ளியோடைட் செயின்ன்றாங்க. The structure of nucleotide the structure of nucleotides and the way this monomer unit are linked to form nucleic acid polymer. ஸோ ஒவ்வொரு மோனோமர் யூனிட்டுமே லிங்க் ஆகி நமக்கு வந்து நியூக்ளிக் ஆசிட் பாலிமராக கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மோனோமர் நியூக்ளியோடைடு எல்லாமே வந்து சேர்ந்து நமக்கு பாலிநியூக்ளியோடைடு, அதாவது ஒரு நியூக்ளிக் ஆசிட் பாலிமராக நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. The process of making RNA from DNA. ஸோ ஆர்என்ஏ வந்து நம்ம வந்து டிஎன்ஏ மூலயமா நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதே ஜெனட்டிக் கோடுன்றது வந்து டிட்டர்மைன் பண்ணும் இந்த சீக்வன்ஸ், இந்த அமினோ ஆசிட் ப்ரோட்டீன், அதாவது ஜெனட்டிக் கோடை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது சீக்வன்ஸ். அமினோ ஆசிடை வச்சுட்டு ப்ரோட்டீன் ரெடி ஆகுது. ஸோ அந்த சீக்வன்ஸை ரெடி பண்ணுறது இந்த ப்ராசஸ் தான். So process of protein synthesis. So process of protein synthesis ன்றது translation. பென்டோஸ் சுகர்னா என்னன்னா, ரைபோஸ்ன்றது இது ரைபோஸ் சுகராக இருந்ததுன்னா அது ஆர்என்ஏ, டிஆக்சி ரைபோஸாக இருந்ததுன்னா டிஎன்ஏ. அதாவது இப்படிக்கா பென்டோஸ் சுகர் இருக்குது. இந்த பென்டோஸ் சுகர் இருக்குன்னா இதில் வந்து செகண்ட் கார்பனில் வந்து OH குரூப்பில் O இருந்ததுன்னா வந்து அது ரைபோ சுகர், இந்த O இல்லைன்னா வந்து டிஆக்சி ரைபோ சுகர், த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏன்றது வந்து ஒரு லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட். ஸோ இந்த ரெண்டாவது கார்பனில் இருக்க ஆக்சிஜன் இல்லாத நியூக்ளியோடைடுங்களாம் சேர்ந்து ஒரு லாங் பாலிமராக இருக்கிறது தான் டிஎன்ஏ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு திஸ் ஆல்சோ தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிசம். இது வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாக்டீரியா பேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 5 × 174, அதாவது 5386 நியூக்ளியோடைடுன்றது அதில் இருக்கும் பாக்டீரியா பேஜ் லேம்டான்றதுல 48,502 பேஸ் பேர்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்ட்ரேசியா காயில்ன்றது வந்து அதில் வந்து 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ் இருக்குது. இப்போ ஹேப்லாய்ட் ஹியூமன் டிஎன்ஏ நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஹேப்லாய்ட் கண்டென்ட்டில் வந்து 3.3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருக்குது. அப்போ டிப்ளாய்ட் கண்டென்ட்டாக இருந்ததுன்னா 6.6 × 10⁹ பேஸ் பேர்ஸாக இருந்திருக்கும். Structure of polynucleotide chain. ஸோ நியூக்ளியோடைடுன்றதுல வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும்.
ஒன்று வந்து நைட்ரோஜனஸ் பேஸ், இன்னொன்று பென்டோ சுகர், நெக்ஸ்ட்டு பாஸ்பேட் குரூப். ஸோ நியூக்ளியோடைடுன்றதுலாம் நம்ம தான் பார்த்தோம்ல, பென்டோ சுகர் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட் குரூப். ஸோ பென்டோ சுகருன்றது ரைபோஸாகவும் இருக்கலாம், டிஆக்சி ரைபோஸாகவும் இருக்கலாம். there are two type of nitrogenous base. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பைரிமிடின். பியூரினில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அடினைன், குவானைன். பைரிமிடின்றது வந்து சைட்டோசின், யுராசில், தைமின். ஸோ பியூரினோட தான் வந்து ஆல்வேஸ் பைரிமிடின்றவங்க வந்து பேர் ஆகிருப்பாங்க. இப்போ அடினைன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பேராக வந்து அடினைன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேராக வந்து தைமின் இருக்காங்க. ஸோ அடினைன்றவங்க பியூரின், தைமின்றவங்க வந்து பைரிமிடின். ஸோ இந்த மாதிரி பேரிங்காக தான் இருக்கும் அப்படின்றாங்க. குவானைன்றது வந்து பியூரின், சைட்டோசின்றது வந்து பைரிமிடின். சைட்டோசின்றது வந்து காமனாக இருக்கும். போத் ஆர்என்ஏ, டிஎன்ஏ ரெண்டுத்துலேயுமே வந்து சைட்டோசின்றது வந்து காமனாக இருக்கும். தைமின்றது வந்து டிஎன்ஏல மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி யுராசில்ன்றது ஆர்என்ஏல வந்து தைமின் இருந்த பிளேஸில் ஆர்என்ஏல யுராசில் இருப்பாங்க. நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது வந்து லிங்க் ஆகிருக்கும் OH குரூப் ஃபர்ஸ்ட் 1' கார்பன் பென்டோ சுகரில் த்ரூ கிளைகோசைடிக் லிங்கேஜ் மூலயமா டு ஃபார்ம் நியூக்ளியோசைடை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸோட 1' கார்பன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்க OHோட கிளைகோசைடிக் லிங்கேடோட இருப்பாங்க அந்த பென்டோ சுகரில். அதை வந்து நம்ம வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறோம். ஸோ அந்தமாரி எனக்கு நியூக்ளியோசைடுக்குலாம் என்னென்ன பேர்னா அடினைனோட இப்போ வந்து இந்த அடினைன்ற நைட்ரோஜனஸ் பேஸோட இப்போ வந்து பென்டோ சுகர் சேருதுன்னா அது வந்து அடினோசைன்னு சொல்லுவோம். அந்த சுகர் வந்து ரைபோஸாக இருந்ததுன்னா அடினோசைன், டிஆக்சி ரைபோஸாக இருந்ததுன்னா டிஆக்சி அடினோசைன். அதேமாரி ரைபோஸ்னால் வந்து குவானோசைன், டிஆக்சி குவானோசைன், சைடிடின், டிஆக்சி சைடிடின். இது யூரிடின் டிஆக்சி தைமிடின் மட்டும் என்னென்னா ஆர்என்ஏல மட்டும்தான் வந்து யூரிடின் இருக்கும். அதாவது ரைபோஸில் மட்டும், டிஆக்சியில் மட்டும்தான் வந்து தைமின்றது ப்ரெசன்ட் இருக்கும். அதுதான் யூரிடின் வந்ததுன்னா யுராசில் வந்ததுன்னா யூரிடின், டிஆக்சி தைமிடின்னா வந்து டிஎன்ஏன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் பாஸ்பேட் குரூப்புன்றது வந்து OH 5வது கார்பனில் வந்து 5வது கார்பன் இருக்க இந்த OHல தான் வந்து இந்த நியூக்ளியோசைடுக்கும் இந்த பாஸ்போடைஸ்டர் லிங்கேஜ்ன்றது வந்து இருக்கும். ஸோ இது மூலயமா தான் நமக்கு நியூக்ளியோடைடுன்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 நியூக்ளியோடைடுன்றது வந்து லிங்காக வருதுன்றது பார்த்தோம்னா 3' to 5', அதாவது டிஎன்ஏன்னு இருக்குன்னா வந்து அதில் வந்து 3' இந்த 3' இருக்குன்னா வந்து அது கூட இங்கே 5' இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ஜாயிண்ட்ன்றது நடக்கும் அப்படின்றாங்க. இதுதான் நியூக்ளியோடைட் லிங்கேஜ்ன்றது சொல்கிறது, பாஸ்போடைஸ்டர் லிங்கேஜ். இதை நம்ம வந்து டை நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். ஸோ மோர் நியூக்ளியோடைடுன்றது வந்து ஜாயிண்ட் ஆகி சச் மாதிரி நமக்கு வந்து பாலி நியூக்ளியோடைட் செயின் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடுன்றது வந்து ஜாயின் ஆகி நம்மளுக்கு வந்து பாலி நியூக்ளியோடைட் செயின்ன்றது நமக்கு கிடைக்குது. Polymer that form one end of the phosphate modified end of sugar. This refers to as 5' end of polynucleotide chain. ஸோ இந்த இதுமாரி ரெடி போடுறதுல வந்து இதில் வந்து 5' இந்த இது இருக்குன்னா வந்து இது 5' end of polynucleotide chainன்றது இது சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எண்டில் இருக்க 5'. இதே மெஷினில் தான் வந்து OH 3rd கார்பனில் இருக்க இந்த லாஸ்ட் இது இருக்குல்ல, இதை வந்து 3' end of polynucleotide chainன்றது சொல்லுவாங்க. பேக் போன் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின்ன்றது ஃபார்ம் ஆகுது வந்து சுகர் அண்ட் பாஸ்பேட். சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு வந்து அது வந்து பேக் போன் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின்ன்றது சொல்லணும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா பேக் போன் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட்ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது வந்து லிங்க் ஆகுது சுகர் மைடியோட. அதோட ப்ரொஜெக்ஷன் தான் பேக் போன் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது வந்து சுகர், இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குல்ல, இது வந்து சுகரோட வந்து லிங்க் ஆகுதுல்ல, ஸோ இதுலேருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிறது தான் வந்து பேக் போன் அப்படின்றாங்க. இந்த RNA every nucleotide receives the additional OH group present at 2' position of ribose.
ஸோ ஆர்என்ஏன்றது வந்து எவ்ரி நியூக்ளியோடைட்லையுமே வந்து